அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அசோக் கந்தசாமி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்துட்டிங்கன்னா, ஒரு பிரசன ரிலேட்டடான விஷயம்தான். இப்போ நம்ம பிரசன ரீதியாக நிறையா இடத்துல சொல்யூஷன் கொடுத்துட்ருக்கோம். ஒரு நிலம் வாங்குறதா இருக்கட்டும், வீடு வாங்குறதா இருக்கட்டும், ஒரு லோன் வாங்குறதா இருக்கட்டும், இல்லை பெரிய அளவில் ஏதோ முதலீடு பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை உடல் ரீதியான மெடிக்கல் ரிலேட்டான இஷ்யூவாக இருக்கட்டும், அப்படிப்பட்ட இது மெடிக்கல் ஆஸ்ட்ராலஜி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வாடிக்கையாளர் ஒருவர் பார்த்தீங்கன்னா ஜூலை 10 காலையில் ஒரு 7:30 மணி அளவில் கால் பண்ணுறாங்க. அவங்க கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி என்னோட அப்பாவோட உடல்நிலை கொஞ்சம் சரியில்லை, ஹாஸ்பிட்டலில் வச்சுருக்கோம், அவர் குணமாகி வீட்டு வந்துடுவாரா இல்லை நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ நம்ம இந்த இமேஜ் உங்களுக்கு இப்போ ஸ்க்ரீனில் தெரியும். சிம்மோதயம், உதயாதிபதி பார்த்தீங்கன்னா 10ல், உதயத்தை நோக்கி 12 புடையவன், சந்திரன் வரான், ஆரிடம் 3ல், கவிப்பு 7ஆம் பாவம் குருவ கவிக்குது. ஸோ இப்போ அந்த உதயத்திலேயே குளிகன் இருக்கு. ஸோ அப்போ நம்ம என்னன்னா கனெக்ட் பண்ணிட்டு கொஞ்சம் வருவது கொஞ்சம் தாமதம் தான். நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 17 நாள்லேருந்து 20 நாள் வரைக்கும் தான் அவரால் உயிரோட இருக்க முடியும். அதனால டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னு நம்ம கேட்கும் பொழுது கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு, ஸோ இதுக்கு மேல கொஞ்சம் கஷ்டம் தான், நீங்க வச்சு பார்க்கணும்னா தாராளமாக பார்க்கலாம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. பட் நோ இஷ்யூஸ், இருக்கிறது கஷ்டம் தான், நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுனால எடுத்துகிட்டு போகலான்னு இந்த மாதிரி 2 அர்த்தமாக டாக்டர் சொல்கிறாங்க. ஸோ இவருக்கு இன்னும் ஆயில் இருக்கா இல்லை முடிஞ்சுதாங்கிறது தான் இந்த பிரசனத்தில் இருக்கும் பொழுது நம்ம என்னென்னா இல்லை இதுக்கு மேலே இவரால் கன்டினியூ பண்ண முடியாது, ஸோ நீங்கள் டாக்டர்ஸ்கிட்ட நீங்கள் கன்சல்ட் பண்ணிட்டு நீங்கள் வீட்டுக்கு வர்றது வந்துடலாங்கும் போது டாக்டர்ஸும் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதும் பெட்டர் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 3 days முன்னாடி அவர் தவறிட்டாரு. ஸோ நம்ம அந்த ஒரு பிரசனம் இது மாதிரி நம்ம நிறைய போட்டிருக்கோம். ஒருத்தருடைய ஹெல்த் இஷ்யூஸ் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி இருக்கு, இவங்களால சர்வே பண்ண முடியுமா, நீங்கள் ஹெவியாக காசு செலவு பண்ணலாமா, எந்த மாதிரி அதுக்கு உடம்பு ஒத்துழைக்குமா என்னங்கிறத நம்மளால இந்த பிரசனத்திலேயே முன்னாடியே நம்மளால பார்க்க முடியும். இது லைவா நடந்த விஷயம். ஜூலை 10 நடந்தது. இப்போ அதுக்கான ரிசல்ட் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ நம்ம இதில் ஒவ்வொரு டைம் பிரசனம் பார்க்கும் பொழுது நம்மளுக்கு சாதகமாக தான் வரணுங்கிறது அது நம்ம கையில் கிடையாது. இயற்கை என்ன சொல்லுதோ நான் அதை ஜஸ்ட் ஒரு மீடியேட்டர் மாதிரி நான் ஒரு கன்வே பண்ணக்கூடிய ஒரு ஆள் தான். ஸோ அப்போ இந்த ஒரு பிரசனம் மூலியமாக உடலில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குங்கிறதையும் துல்லியமாக கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு காணொலி தான் இது. கண்டிப்பாக யாருக்காவது தேவைப்படுது, இந்த மாதிரி மெடிக்கல் எமர்ஜென்சி இருக்கு, ஸோ அவங்களை ஏதாவது மாற்றணுமா, இல்லை ஒரு சிலர் இங்கிலீஷ் மெடிசனா தமிழ் மெடிசனாலாம் கேட்பாங்க, அவங்கள மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த காணொலி கண்டிப்பாக உபயோகமாக இருக்குன்னு நம்புறேன். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.